ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்டில் உள்ள ஒரு சம் தான் நான் சொல்ல போகிறேன். அந்த சம்மை எப்படி ஷார்ட்கட்டில் போடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த சம் பாருங்கள். ஒரு மாணவர் ஒரு எண்ணை 8/9 பெருக்குவதற்கு பதிலாக 8/9 வகுத்து விட்டார். அவருக்கு கிடைத்த விடைக்கும் சரியான விடைக்குமான வித்தியாசம்னாக்கா மைனஸ் வித்தியாசம் 34 எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒருத்தவங்க ஒரு எண்ணை 8/9 பெருக்குவதற்கு பதிலாக 8/9 வகுத்துட்டாங்களாம். அப்போ அவங்களுக்கு கிடைச்ச விடைக்கும் சரியான விடைக்குமான வித்தியாசம் 34னா அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதில் பாருங்கள், அந்த எண்கிறத நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். அந்த எண் ஒரு எண்ணை 8/9 பெருக்கணுமா அவங்க. ஆனால் அந்த பெருக்கிறதுக்கு பதிலாக அவங்க வகுத்துட்டாங்க அப்படின்னாக்கா என்ன மீனிங்னு பார்த்தோம்னாக்கா 9/8ஆல் பெருக்கிட்டாங்க. அதாவது 8/9 இங்கே வரும்போது தலைகீழாக மாறும். தலைகீழாக மாறும்போது 9/8ன்னு வரும். 8/9 பெருக்குவதற்கு பதிலாக கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம்னா 8/9 பெருக்குவதற்கு பதிலாக 8/9 வகுத்துட்டாங்க. ஆனால் அடுத்த ஸ்டெப் என்னன்னாக்கா 9/8ஆல் பெருக்கிட்டாங்கன்னு அர்த்தம். 8/9 பெருக்குவதற்கு பதிலாக 9/8ஆல் பெருக்கிட்டாங்க. அப்போ எப்படி ஷார்ட்கட் மெத்தட் அப்படிங்கிறத பார்ப்போம். அவங்க இந்த மாதிரி சம்மில் பார்த்தோம்னா வித்தியாசமோ கூடுதலோ கொடுத்துருக்கும்போது அந்த எண் கண்டுபிடிக்கிறதுக்கு வித்தியாசமோ கூடுதலோ கொடுத்துருக்கும்போது அதை மேலே போட்டுக்கணும். மேலே போட்டுக்கிட்டு இஸ் டிவைடட் பை இந்த 2 நம்பர் இருக்குல்ல, அதாவது எந்த நம்பரால் அவங்க பெருக்க வேண்டியது, எந்த நம்பரால் பெருக்குனாங்க, இது ரெண்டையும் எடுத்துக்கும் போது அதில் எது பெருசுன்னு பார்க்கும்போது இதுதான். எதனால் அப்படி பெருசு பார்க்குறோம் அப்படின்னாக்கா ஆன்சர் மைனஸில் வரக்கூடாது, அதுக்காக. இது ரெண்டுத்தில் எது பெருசுன்னு பார்த்தோம்னாக்கா அதாவது 9 அந்த பாயிண்ட்ஸ் தான் பெருசு. அப்போ 9/8 மைனஸ் இந்த நம்பர் இருக்குல்ல, இது 8/9. ஃபார்முலா புரியுதுங்களா? அந்த எண் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற வித்தியாசமோ கூடுதலோ இஸ் டிவைடட் பை எந்த நம்பரால் பெருக்கணுமோ, எந்த நம்பரால் பெருக்க வேண்டியது மைனஸ் எந்த நம்பரால் பெருக்குனாங்க, அதில் எது பெருசோ அதை முன்னாடி போட்டுக்கணும். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாக்கா இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா நமக்கு ஈஸி. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா இப்போ இதுக்கு மட்டும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். இதுக்கு மட்டும் சிம்பிளிஃபை பண்ணும்போது எல்சிஎம் எடுத்தோம்னா இதுக்கு 72 வரும். எல்சிஎம் எடுத்தோம்னா 72, 9 8 72 எல்சிஎம் எடுத்தோம்னா 72 வரும். பேஸில் 72. இங்கே 9ஆல் மல்டிப்ளை பண்ணுமா, இங்கே 8ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ கீழே 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 81 மைனஸ் இங்கே 8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 8ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 64. நமக்கு என்ன கிடைக்கும்னாக்கா ஆன்சர் 17/72. அதாவது இந்த பேஸ்க்கு மட்டும் நான் போட்டிருக்கேன் 17/72. இதை அப்படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 34/17/72. இதை அடுத்த ஸ்டெப்பில் மாற்றும் போது தலைகீழாக மாறும். 34 × 72/17. இப்போ இதையும் அடிக்கலாம். அடித்தோம்னா ஆன்சர் நமக்கு கிடைக்கிறது 144. அப்போ அந்த எண் எக்ஸ் நமக்கு ஆன்சர் என்ன, 144. இதுதான் மெத்தடு. இது கூடுதலோ வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. இஸ் டிவைடட் பை அவங்க பெருக்க வேண்டிய எண் மைனஸ் பெருக்கிய எண், அதில் எது பெருசோ அதை பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதுதான் ஃபார்முலா. இன்னொரு சம் சொல்கிறேன். இந்த இருக்குது பாருங்கள். ஒரு மாணவர் ஒரு எண்ணை 4/3ஆல் வகுப்பதற்கு பதிலாக, அங்கே பெருக்குவதற்கு பதிலாகனு பார்த்தோம், இது வகுப்பதற்கு பதிலாக. எப்படி வந்தாலும் அந்த மெத்தட் தான், அப்படி வந்தாலும் இந்த மெத்தட் தான். வகுப்பதற்கு பதிலாக 4/3ஆல் பெருக்கி சரியான விடையை காட்டிலும் 70 கூடுதலாக பெற்றாராம் எனில் அந்த எண் என்ன? இந்த இருக்குது பாருங்கள். ஒரு எண்ணை இவங்க போட வேண்டிய மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா இதுதான். 4/3ஆல் வகுப்பதற்கு பதிலாக அவங்க 4/3ஆல் பெருக்கிட்டாங்களாம். அப்போ இங்கேயும் அதே தான். 4/3ஆல் வகுப்பதற்குனாக்கா 3/4ஆல் பெருக்கிட்டாங்க. அப்போ நமக்கு இது ரெண்டும் தான் வேணும். இது ரெண்டும் தான் வேணுங்கும் போது இது ரெண்டில் எது பெரிய நம்பர்? இது ரெண்டில் எது பெரிய நம்பர்னால் இதுதான். அப்போ 4/3 தான் ஃபஸ்ட்டு வரணும்.
கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே, ஒன்று வித்தியாசம் இல்லைன்னா கூடுதல் கொடுப்பாங்க. இங்கே கூடுதல் வந்து 70. அப்போ அந்த எண் நமக்கு வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 70 கூடுதல் பெரிய நம்பர் என்ன 4/3. 4/3 மைனஸ் தான் வரும். 4/3 மைனஸ் 3/4. இப்போ இது ரெண்டுத்துக்கு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா பார்த்தோம்னாக்கா 12 வரும். 12 வரும்போது இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 16 மைனஸ் இங்கே வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 9 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா 7/12. அதாவது இதுக்கு மட்டும் ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு 7/12. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 70/7/12 தலைகீழ மாற்றினோம்னா 70 × 12/7 இது அடித்தோம்னா 10 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் வந்து 120. அப்போ அந்த எண் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120. அந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து அதாவது ஒரு எண்ணை வந்து பெருக்குவதற்கு பதிலாக வகுத்தாலோ வகுப்பதற்கு பதிலாக பெருக்கினாலோ அப்படின்னு சம் கொடுத்தாங்கனாக்கா அதில் கண்டிப்பாக ஏதாவது கூடுதல் இல்லைனா வித்தியாசம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அதை வந்து மேலே போட்டுவிட்டு இஸ் டிவைடட் பை நம்ம பெருக்க வேண்டிய எண் பெருக்கிய எண் அது ரெண்டும் வரும். அதில் எது பெருசோ அதை முன்னாடி போட்டுக்கணும். மைனஸ் சின்னதை வந்து மறுபடியும் போட்டுக்கிட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.